Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalm chapter 144. ஸோ சங்கீதம் 144வது அதிகாரம். இதுல ஒரு சின்ன சம்மரியா நீங்க பாத்தீங்கன்னா டேவிட் இங்க என்ன பண்றாரு, செகண்ட் சாம் பை டேவிட். ஸோ டேவிட் வந்து ஆண்டவர்கிட்ட அவருக்கு வர போராட்டத்துக்கு என்ன கேட்கிறாரு, பலத்தை கேட்கிறாரு. ஆண்டவர்கிட்ட பலத்தை கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறாரு, கைடன்ஸும் கேட்கிறாரு, வழி நடத்துறதுக்காக உதவி கேட்கிறாரு. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா டேவிட் என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் ஒரு உங்களை கம்பேர் பண்ணி வாட் இஸ் மேட், நான் ஒரு சின்ன மனிதன், அதனால என்ன பண்ணுங்க நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு தாழ்மையா டேவிட் என்ன பண்றாரு, வர போருக்கு ஆண்டவர் கையில அந்த உதவியை கேட்டு ஒப்பு கொடுக்குறாரு. ஒரு சின்ன சம்மரி. இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் பாத்தீங்கன்னா Psalm chapter 144 verse 1. Blessed be the Lord, the rock who trains my hands for war. இன்னொரு சொல்றேன், blessed be the Lord, the rock who trains my hands for war. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, இந்த ட்ரெயின்ஸ் மை ஹேண்ட்ஸ் ஃபார் வார், அதாவது ஆண்டவர் என் கரங்களை போருக்கு ப்ரிப்பேர் பண்றாருன்னு சொல்றதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்ம நிறைய வாட்டி என்ன பண்ணுவோம், ஜெபத்திலையோ இல்லைன்னா வேண்டுதல் இருக்க போதோ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்போம், ஆண்டவரே இதுக்கு இன்னும் விடுதலை கொடுங்க, இந்த பிரச்சனையில விடுதலை கொடுங்க, எனக்கு இந்த சோதனையில இருந்து விடுதலை கொடுங்கன்னு நம்ம கேட்போம். ஆனா டேவிட் என்ன பண்றாரு பாத்தீங்களா, போருக்கு என் கரங்களை தயார்படுத்துங்கன்னு சொல்றாரு. சிம்பிளா ப்ரிப்பேர் மை ஹேண்ட்ஸ் ஃபார் வார். ஸோ டேவிட் இங்க என்ன பண்றாரு, ஆண்டவரே எனக்கு போற ஆட்டோமேட்டிக்கா வெற்றி கொடுங்கன்னு மட்டும் சொல்லாம அந்த போர்ல நான் ஒரு தயாரா இருக்கிறதுக்கு டு பி ப்ரிப்பேர்டு என்ன பண்ணுங்க, ஆண்டவரே என்ன ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாரு டேவிட். சிம்பிளா சொல்லணும்னா நம்மளுக்கு நிறைய சோதனை வரப்போது, கஷ்டங்கள் வரப்போதோ இல்லைன்னா பலவீனங்கள் இருப்போதோ சில வாட்டி என்ன பண்ணுவார் தெரியுமா, ஆண்டவர் உடனே விடுதலை கொடுக்க மாட்டார். என்ன பண்ணுவார்னா நம்மளுக்கு தேவையான பலத்தை கொடுத்து நம்மள என்ன பண்ண எதிர்பார்ப்பார் ஆண்டவர், அதை மீறி வர எதிர்பார்ப்பார். எல்லா வாட்டியும் அவரே என்ன பண்ண மாட்டாரு, பலவீனத்துல இருந்து விடுதலையோ கஷ்டத்துல இருந்து விடுதலையோ பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார், சில முறை ஆண்டவரே என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு தேவையான பலத்தை கொடுப்பாரு. இங்க டேவிட் அதான் கேட்கறது, ஆண்டவரே give me the strength, give me the strength, prepare my hands for war. ஏன்னா நீங்களும் ஆண்டவர் டேவிட போருக்கு ப்ரிப்பேர் பண்ண தோப்பாரா, டேவிட் அந்த போர்ல இருந்து கண்டிப்பா தோக்க மாட்டார். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் என்ன பண்றாரு, ப்ரிப்பேர் மை ஹேண்ட்ஸ் ஃபார் வார் மாதிரி தான் ஆண்டவரே எனக்கு வர இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு வர இந்த சோதனைக்கு என்ன பண்ணுங்க, இதை சுமந்து தாண்டி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்டே கொஞ்சம் சுமத்தை கொடுக்கணும், கொஞ்சம் பாரத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மிச்சத்தை தாங்கிறதுக்கு ஆண்டவர் நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு பலத்தை கொடுங்க. அதுவும் என்னது, இட்ஸ் a form of depending on God, it's also a form of depending on God. ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த ஆட்ரிபியூட் தான் டேவிட் கிட்ட இருந்து எடுத்துக்க போறோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். எந்த கதைனா, ஒரு ஹைட்டான பில்டிங் சுத்தி என்ன இருக்குது, ஃப்ளட் வந்துருச்சு, அதாவது தண்ணி வந்துருச்சு மழையால ஃபுல்லா. ஸோ என்ன பண்றாரு, அவர் வந்து ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்னை காப்பாதுங்கன்னு கேட்கிறாரு. முதல்ல என்ன ஆகுது, ஒரு கப்பல்ல வர்றாங்க, கப்பல்ல வந்து வாங்க போல அவங்களை காப்பாது. அவர் என்ன சொல்லுவார், இல்ல இல்ல ஆண்டவர் என்னை காப்பாத்துவார். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹெலிகாப்டர்ல வருவாங்க, அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்க அவங்களை கூட்டிட்டு போறோம் காப்பாத்துறோம்னு சொல்லுவாங்க. அவர் திரும்பி என்ன சொல்றாரு, இல்ல ஆண்டவர் வருவார் என்னை காப்பாத்துவார். இறுதியில் என்ன ஆகும், தண்ணி இன்னும் வந்துட்டு அவரை அந்த ஃப்ளட் அடிச்சுட்டு போயிடும். அதான் அந்த பாயிண்ட் இந்த சங்கீதத்திலையும் என்னன்னா, சில வாட்டி ஆண்டவர் வழி கொடுப்பாரு, நம்மளுக்கு தேவையான இந்த பலத்தை கொடுப்பாரு. நம்மளும் என்ன நினைக்க கூடாதுன்னா எல்லா வாட்டியும் ஆண்டவர் தான் ஃபுல்லா பண்ணுவார் நினைக்க கூடாது. சில வாட்டி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, தேவையான பலத்தை தேவையான ரிசோர்ஸஸை கொடுப்பாரு. நம்ம என்ன பண்ணணும், அதை பயன்படுத்தி அந்த பாரத்தையோ இல்ல அந்த சோதனையை தாண்டி போகணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் நிறைய கஷ்டங்கள், நிறைய சோதனைகள், நிறைய டெம்ப்டேஷன்ஸ், நிறைய டிஃபிகல்டிஸ். அது மூலமா ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி தர வர்றாருன்னு பாருங்க. ஆண்டவரே இந்த கஷ்டம் மூலமா நீங்க எனக்கு என்ன சொல்லி தர வந்தீங்க, எப்படின்னா வளரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில், எப்படி நான் வரணும், how do I grow in my spiritual life through that, how do I become a better person, how do I become a better image of God. உங்களுடைய சாரலில் நான் இன்னும் எப்படி சிறப்பா இருக்கிறது, இந்த சூழ்நிலை மூலமா, இந்த தவறு மூலமா, இந்த நிகழ்ச்சி மூலமா நான் எப்படி இன்னும் உங்க இமேஜ்ல நான் வர்றது, அதுதான் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, சில வாட்டி ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, நம்மளுக்கு வர கஷ்டங்களுக்கு தேவையான பலத்தை கொடுப்பாரு. அவரு எல்லாவட்டையும் அவரே இல்லாம சில வாட்டி என்ன பண்ணுவாரு, அவர் நம்ம மூலமா கூட என்ன பண்ணுவாரு செய்வார். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, நம்மளுக்கு வர கஷ்டங்கள் மூலமா எப்படி வளரணும் நம்ம தான் கேட்கணும். இப்போ ஒரு நிகழ்வு முடிஞ்சிச்சா, இது மூலமா நான் இன்னும் எப்படி ஒரு கீழ்ப்படியலாம், இது மூலமா எப்படி நான் இன்னும் ஆண்டவரோட வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலாம், இது மூலமா நான் எப்படி இன்னும் பரிசுத்தமா ஆகலாம், இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு
how is God teaching to me, what is God teaching to me, and then நம்ம என்ன பண்ணோம், இது மூலமா நம்ம என்ன அவங்க இறுதியில் we will just grow, spiritually grow, mentally grow. So that is what I want us to take away. So இது மூலமா நம்ம எப்படி வளர்றோம் அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டு ஆண்டவர்கிட்டே கேளுங்க. இல்லைன்னா தெரியலையா, இல்லைன்னா ஆண்டவர்கிட்டே ஜெபத்தில் கேளுங்க, ஆண்டவரே இது மூலமா நான் எப்படி வளரும், எனக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த நிகழ்வு மூலமா இந்த சோதனை மூலமா நீங்க எப்படி என்ன வளரணும்னு எதிர்பார்த்தீங்க, என்ன பண்ண நம்ம அந்த தாழ்மையோட நம்ம என்ன பண்ணலாம், இல்லைன்னா ஆண்டவர்கிட்டையும் கேட்கலாம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. சின்ன ப்ரேயரோட முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that Lord, sometimes you also use us, give us the strength, you give us the grace and the wisdom to overcome our temptations, our difficulties, our trials, Lord. Thank you for this reminder, Lord. And secondly, Lord, give us the wisdom and grace to see that through all our past trials, temptations, and redemption, Lord, that it is an opportunity for us to grow further and further close to you, to grow further and further in your own image, Lord. Help us to see that and give us the wisdom and grace and humility to accept it, Lord. All of this in Christ's name I pray. Amen.